கரூர் அருகே உள்ள புகழூர் டிஎன்பிஎல் சிமெண்ட் ஆலையிலிருந்து வரும் சுண்ணாம்பு துகள்களை தடுத்து நிறுத்தக் கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். கரூர் மாவட்டம் புகழூர் காகிதபுரத்தில் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலையும் மூலிமங்கலம் அருகே டிஎன்பிஎல் சிமெண்ட் ஆலையும் செயல்படுகின்றன. இந்த டிஎன்பிஎல் சிமெண்ட் ஆலையிலிருந்து சிமெண்ட் துகள்களும் சுண்ணாம்பு துகள்களும் காற்றில் பரவி வீடுகளில் விழுந்து அவதிப்படுவதாக பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அலர்ஜியால் பாதிப்புக்குள்ளாகி சுவாச கோளாறு பிரச்சினைகளால் அவதியுற்று வருகின்றனர். பக்காசு தூளெல்லாம் எங்கள் ஊரில் தான் விழுது. ரெண்டாவது கிழவரத்தலையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் இருக்கிற கரியும் எங்கள் ஊருக்கே தான் வருது. அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்குள்ளே இன்னொரு பிளான்ட் இருக்குது, அது கெமிக்கல் பிளான்ட்டு. அதோட ஸ்மெல்லை சுத்தமாக தாங்கவே முடியல. எங்கள் ஊரில் எத்தனை பேர்த்துக்கு கேன்சரு, ஆஸ்துமா, தும்பல் காலையில் எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. குழந்தை குட்டிகளாம் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. அப்படியே நாங்கள் இந்த பிரச்சனையை இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு தான் இருக்கோம். வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு எல்லாம் சரி பண்ணுறோன்னு விட்டுறாங்க. இதுக்கு இப்போ முன்ன இருந்ததோட இப்போ இன்னும் அதிகமாக தான் எங்களுக்கு பாதிப்பு ரொம்ப இருக்குது. இதனால் பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்துமா ப்ராப்ளம், நிறைய பேர் கேன்சரு. எங்களுக்கே இப்போ காலையில் எழுந்திரிச்சோம்னா ஒரு மாதிரி கண்ணெரிச்சல், தும்பல், தலைவலி எல்லாமே வந்துடுதுங்க. எங்களாலே இருக்க முடியல. இதனையடுத்து மூலிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் காகித ஆலையின் 2வது நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலை நிர்வாகத்தினர் விரைவில் இந்த பிரச்சினைகளை சரி செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.